பாவம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த ஒரு வேலையை பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்துட்டு அந்த ஒரு வேலையே இல்லைன்னு சொன்னால் நம்மளே வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம் இல்லையா? கண்டிப்பாக வந்துட்டு என்ன நான் எதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. ஆனால் நம்ம நிலா வந்துட்டு ரொம்பவுமே நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு உட்காந்து ஒரு வேலையை பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அவங்க வந்துட்டு அந்த வேலையில் யோசிச்சுக்கிட்டே எப்படி பண்ண போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பை வந்துட்டு ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆட்டோவில் மிஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆஃபீஸுக்கு போனாங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவங்களுக்கே தெரியுது லேப்டாப் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ராகவ் வந்து கேட்டவுடனே நிலாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, லேப்டாப் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகவ் வந்துட்டு உள்ளே இருக்கிற ஒரு வஞ்சத்தை வச்சு வெளியே காட்டுறாரா என்னன்னு தெரியல. நல்லா வந்து நிலாவுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல், இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாரு. நம்ம நிலாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ராகவ் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகலாம், அதை குடிக்க போகலாம், இதை குடிக்க போகலாம், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ராகவுக்கு எந்த ஒரு பிடிமானமுமே குடிக்காமல் நிலா வந்துட்டு அமைதியாக இருந்தாங்க. அதனால தான் எண்ட் ஆஃப் த டேல வச்சு செய்கிறாரு ராகவ் அப்படின்லாம் தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு நிலா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வந்துட்டு யாருக்கு கால் பண்ணாங்க? சோழனுக்கு தான் கால் பண்ணாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும். டக்குன்னு வந்துட்டு நம்ம அவசரத்தில் யாருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னும் போது அவங்களே நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள்னு சொன்னால் அதில் வந்து நம்ம சோழன் தான் இருக்காரு. அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் என்ன இருந்தாலும் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே அது ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சோழனை வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு சோழன்கிட்ட பேசி இந்த லேப்டாப் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாவம் சோழன் எங்கெங்கேயோ தேடுறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரில் போயிட்டு ஒரு சிசிடிவியில் வந்துட்டு ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நடக்குது. ஆட்டோக்காரங்க அவங்க பொண்ணுக்கிட்டலாம் பேசுகிறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா ஆட்டோக்காரர் அந்த ஸ்டாண்டெல்லாம் பேசுகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு. எப்படியாவது வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இதுவாக இருக்கிறாரு. ரொம்ப வந்து ஆர்வமாக தேடிட்டு இருக்காரு. அதே சமயம் கவலையோடய தேடிட்டு இருக்காரு. நம்ம நிலாவுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த ஆஃபீஸில் வந்து ராகவ் கிட்ட ரொம்ப வந்து திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. இது வந்துட்டு சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் வந்து அவர் சக்ஸஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நிலாவுக்கு சோழனுக்கு ஒரு லவ் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அதிகரிக்காமல் ஒரு நார்மலாக மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நிலா வந்து இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் கமெண்ட் வந்து கீழே தெரிவிங்க. நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.